ஜிஸ்லா கோச்சிங் சென்டர்லேருந்து அட்வொகேட் கௌதம் பேசுகிறேன். ஜுடிஷியல் எக்ஸாம் கிளியர் பண்ணுறது தான் உங்களுடைய ஒரே எய்மாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கட்டாயமாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த வீடியோவில் நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஜுடிஷியல் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதும், செட் ஆஃப் கொஷின் பேப்பர்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறதும், பேர் ஆக்டை எப்படி கவர் பண்ணால் நம்மளால் ஈஸியாக கவர் பண்ண முடியும், டெஸ்ட்டுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ண முடியும் அப்படிங்கிறதும், எத்தனை நாளுக்குள்ளே கிளியர் பண்ண முடியும், ப்ரிப்பேர் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் டீட்டெயிலாகவே சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக கேளுங்க. தேங்க்யூ. ஜுடிஷியல் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு 6 மந்த் அப்படிங்கிறது கண்டிப்பாக போதும். அந்த 6 மந்த்தும் நம்ம எஃபெக்டிவாக படித்தே தீரணும். ஒரு நாளைக்கு ஒரு 2 to 4 ஹவர்ஸ் முடிஞ்ச அளவுக்கு எஃபெக்டிவாக படிக்கணும். அது அப் டு யுவர் லெவல் வரைக்கும் தான். சிலருக்கு வந்து டக்குன்னு படித்ததுமே மீனிங் புரிஞ்சுக்க முடியும். சிலருக்கு வந்து ஒன் டைம் அப்படிங்கிறது ஒரு 4-5 தடவை படித்தா தான் மீனிங் புரிஞ்சுக்க முடியும். அப்படிங்கும்போது நம்ம 4-5 தடவை படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறது பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக 2 ஹவர்ஸ் உட்காரணும். ஒரு நாளைக்கு ஒரு 20 செக்ஷனாவது கவர் பண்ணுற அளவுக்கு நம்ம படிச்சுக்கணும். ஸோ செக்ஷன் பேசிஸில் நீங்கள் அன்றைக்கி நாளை கவர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். டைம் கணக்கில் போடுறத விட செக்ஷன் பேசிஸில் கவர் பண்ணுறது ரொம்பவுமே எஃபெக்டிவாக இருக்கும். காலையில் ஒரு மணி நேரம் உட்காந்து ஒரு 5 செக்ஷன் கவர் பண்ணலாம். சாயங்காலம், மதியம். இப்போ சப்போஸ் நீங்கள் ப்ராக்டிஸிங் அட்வொகேட்டாக இருந்தீங்கன்னா கோர்ட்டில் ஒரு பாஸ் ஓவர் டைமில் இல்லை வந்து லஞ்ச் டைமில் நமக்கு கிடைக்கிற கேப்பில் வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு செக்ஷனையாவது வந்து நம்மளால் கவர் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட் நான் என்ன சொல்லுவேன், என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது பேர் ஆக்டை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக படிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். ஏன் அப்படின்னா சில கொஷின்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரிலிம்ஸில் நம்ம எதிர்பார்க்காத டாப்பிக்லேருந்து கிட்டுறாங்க. அதாவது பல பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சில டாப்பிக்கை சொல்லி இது ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக், இதை படித்தா போதும்னு சொல்லுவாங்க. பட் சில டைமில் வந்து ப்ரிலிம்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா எதிர்பார்க்காத டாப்பிக்லேருந்து எதிர்பார்க்காத சாப்டர்லேருந்து கொஷின்ஸ் கொடுத்துட்றாங்க. ஸோ ஒரு பேர் ஆக்டை ஃபுல்லாக படிச்சிட்டோம் அப்படின்னா அந்த டாபிக் ஏதோ சப்ஜெக்டுக்குள்ளே வருது அப்படிங்கிறது நமக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சுக்க முடியும். எல்லாத்தாலையும் கண்டிப்பாக வேற ஃபுல் அண்ட் ஃபுல்லாக மெமரி பண்ணவே முடியாது. பட் ஒரு அட்லீஸ்ட் ஒன் டைம் ஃபுல்லாக ஒரு ரீடிங் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த டாபிக் சப்ஜெக்டுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிற ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ அதனால தான் சொல்கிறேன். நான் இந்த பிடிஎஃப்ல என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா ஒரு 6 மந்த்துக்கு உண்டான மாதிரி ஒரு டீட்டெயில்டு ஸ்கெடியூல் போட்டிருக்கேன். இந்த ஸ்கெடியூலை யூஸ் பண்ணி நீங்களே கூட கொஷின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணி நீங்களே கூட டெஸ்ட் எழுதலாம். நிறையா கொஷின் பேங்க் புக்ஸ் கிடைக்குது. யூடியூப் ஆன்லைனில் போனீங்க அப்படின்னா ஏகப்பட்ட கொஷின்ஸ் கிடைக்குது. ஸோ நீங்களே கொஷின்ஸை ப்ரிப்பேர் பண்ணி ப்ரிலிம்ஸும் மெயின்ஸுக்கும் ரெண்டுத்துக்குமே ரெடி பண்ணிக்கலாம். நான் இந்த டெஸ்ட் சீரீஸில் என்ன பண்ணுறேன்னா நம்ம கோச்சிங் சென்டரில் நானே எவ்ரி வீக்குக்கு தகுந்த மாதிரி லா பேப்பர் 1 டிரான்ஸ்லேஷன், அப்புறம் எம்சிக்யூ ப்ரிலிம்ஸ்க்கானது இதெல்லாத்தையும் ரெடி பண்ணி சாட்டர்டே சண்டே டெஸ்ட் வச்சுட்ருக்கேன். சாட்டர்டே வந்து லா பேப்பர் 1, அப்புறம் டிரான்ஸ்லேஷனுக்கு, சண்டே ப்ரிலிம்ஸ்க்கானது. ஸோ யாருக்காவது அப்ரோச் நேரில் வந்து டெஸ்ட் எழுதணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை வந்து ஆன்லைன் மூலியமாக டெஸ்ட் எழுதி காமிக்கணும்னு நினச்சிங்கனாலும் சரி, தாராளமாக ஸ்க்ரீனில் தெரிகிற என்னுடைய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். நான் ஃபர்தர் கைடன்ஸ் உங்களுக்கு என்னென்னு சொல்லுவேன். ஸோ ஓகே, இப்போது இந்த பிடிஎஃப்ல என்ன இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். டெஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் முன்ன சொன்ன மாதிரி ஆன்லைன்லையும் ஆஃப்லைன் ரெண்டுலேயுமே நம்ம வந்து அட்டன் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த டெஸ்ட்டு சீரீஸ் பொறுத்த வரைக்கும் டெஸ்ட் ஒன்லி சீரீஸ் தான். நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக இது இந்த செட்டுக்குன்னு சொல்லிட்டு நான் கோச்சிங் எதுவும் ரெடி பண்ணலை. ஸோ நீங்கள் சாட்டர்டே ஆனால் சண்டே ஆனால் வரலாம், டெஸ்ட் எழுதலாம். டெஸ்ட்டு கொஷின்ஸில் ஏதாவது டவுட் இருக்குது, கிளாரிட்டி வேணும் அப்படிங்கும்போது நாம் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். பட் ஸ்பெசிஃபிக்காக இந்த கோச்சிங் பண்ணுறதுக்கு இந்த செட்டில் சீரீஸில் வந்து வாய்ப்பு இல்லை. அப்புறம் நீங்கள் சப்போஸ் என்னோட அசிஸ்டன்ஸ் மூலிமா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏப்ரல் 14th தான், அதாவது சித்திரை 1ஆம் தேதியோட அப்ளிகேஷன் ஃபார்ம் க்ளோஸ் ஆகுது. ஏன் அப்படின்னா ஏப்ரல் 19th டெஸ்ட் சீரிஸ் வந்து நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் ப்ரியராகவே தெரிஞ்சது அப்படின்னால தான் என்னால் கொஷின் பேப்பரை ரெடி பண்ணி தகுந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ண முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு லிமிடெட் சீட்ஸ் உண்டான மாதிரியான டெஸ்ட் சீரிஸ் தான் அது. ஸோ ஃபர்தர் இதெல்லாம் வந்து நீங்கள் கிளாஸுக்கு வரீங்க அப்படிங்கும்போது நான் தெளிவாக இதை சொல்லுவேன். ஸோ நம்ம சிலபஸ்க்குள்ளே போயிடலாம். இந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு உண்டான இந்த நான் ப்ரிப்பேர் பண்ண சிலபஸ் பார்த்தீங்கன்னா 2023க்கு உண்டான சிவில் ஜட்ஜ் நோட்டிஃபிகேஷன்லேருந்து நான் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் சிவில் நேச்சரில் தான் இருக்கும். ஸோ சிபிசி, நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, கான்ட்ராக்ட் ஆக்ட், ஸ்பெசிஃபிக் ரிலீஃப், கான்ஸ்டிடியூஷன், தமிழ்நாடு பில்டிங்ஸ் ஆக்ட், தமிழ்நாடு ரெகுலேஷன் ஆஃப் ரைட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் ஃபினான்ஸ் ஆக்ட். ஸோ இந்த 8 ஆக்ட் வந்து 2023ல் வந்து நோட்டிஃபிகேஷனை பேஸ் பண்ணி நான் ரெடி பண்ணது. மேபி இன்கேஸ் ஃபியூச்சரில் ஜட்ஜ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஆடும் ஆகலாம், இதுலேருந்து இல்லை மைனஸும் ஆகலாம். ஸோ நாம் மோஸ்ட்டாக இந்த 6 சப்ஜெக்ட் மாறவே மாறாது. கண்டிப்பாக இந்த 6 சப்ஜெக்ட் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிப்போம்.
இந்த 2 சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் டைம் நோட்டிஃபிகேஷன் இருந்ததுனால நம்ம ரெடி பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். அது இல்லாமல் இந்த செக்ஷன்ஸும் கம்மியாக தான் இருக்கும். ஸோ வந்து நம்ம இதை தைரியமாக ரெடி பண்ணிடலாம். பார்ட் பி பொறுத்த வரைக்கும் கிரிமினல் நேச்சரில் இருக்கும். கிரிமினல் நேச்சரில் சிஆர்பிசி, பிஎன்எஸ்எஸ், ஐபிசி, பிஎன்எஸ், இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், பிஎஸ்ஏ. இது இவங்க எப்படி கேட்கலாம் அப்படின்னா ரெண்டுத்தையுமே கம்பேர் பண்ணியும் கேட்கலாம். இதில் இப்படி இருக்குது, இந்த செக்ஷன் இப்படி இருக்குது, இப்போ என்னவா மாறி இருக்குது அப்படின்னு கேட்கலாம். இல்லை வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த ஆக்டில் என்ன இருக்குது, இந்த ஆக்டில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி ரெண்டுத்தையுமே கூட அவங்க தனியாக கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம ரெண்டுத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது நமக்கு ரொம்பவே நல்லது. ப்ளஸ் ப்ராக்டிஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ப்ரெசென்ட்டில் இருக்கக்கூடிய லிட்டிகேஷன்ஸ் எல்லாமே வந்து இந்த பிஎன்எஸ்எஸ் வர்றதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எல்லா கேஸுமே நம்ம இதில் தான் சிஆர்பிசியில் ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால் ப்ராக்டிஸ்க்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எக்ஸாமுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கிரிமினல் லா அமெண்ட்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 3 பேராக்ட்லேயுமே அதுக்குள்ளேயே நம்ம இந்த நீங்கள் பேராக்ட் பொறுத்த வரைக்கும் வித்தவுட் கமெண்ட்ரிஸில் வாங்கியிருந்தீங்க, அது வந்து நீங்கள் ஏபி எக்ஸாமுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வித்தவுட் கமெண்ட்ரிஸில் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கும்போது இந்த கிரிமினல் லா அமெண்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது அதில் மென்ஷன் ஆகிறதுக்காக வாய்ப்பு கம்மி தான். இதே வித் கமெண்ட்ரிஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபுட் நோட்ஸ்லையோ இல்லை எண்ட் நோட்ஸ்லையோ வந்து கண்டிப்பாக அந்த செக்ஷன் வந்து எப்போ கொண்டு வந்ததுங்கிறதுக்கான போட்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவுமே அதிகம். வித்தவுட் கமெண்ட்ரிஸில் இருக்கிறதும் இருக்கும், பட் இன்னும் டீட்டெயிலாக இருக்கணும், கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கும்போது நம்ம கமெண்ட்ரிஸ் உண்டான மாதிரியான பேராக்ட் வாங்கிக்கிறது நல்லது. இல்லை எனக்கு இன்னுமே டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும், நான் ஃபுல்லாக டீப் டைவ் பண்ணி தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நீங்கள் டெக்ஸ்ட் புக் வாங்கிக்கலாம். ஆனால் டெக்ஸ்ட் புக்கு போகிறதுக்கு முன்னாடி முதல்ல பேராக்டை ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு பேராக்டில் இருக்கக்கூடிய கண்டென்ட் என்னால் புரிஞ்சுக்க முடியுது, அதையும் தாண்டி எனக்கு கொஞ்சம் மீனிங் தேவைப்படுது அப்படிங்கும்போது நீங்கள் டெக்ஸ்ட் புக் போய்க்கலாம். பட் லா பேப்பர் 1க்கு பார்த்தீங்க அப்படின்னா 4 சப்ஜெக்ட் வந்து கண்டிப்பாக கொஞ்சம் டீப் டைவாக தெரிஞ்சு தான் ஆகணும். அதாவது சிஆர்பிசி, ஐபிசி, எவிடன்ஸ், கான்ஸ்டியூஷன், இந்த 4 சப்ஜெக்டையுமே சிஆர்பிசி, எவிடன்ஸ், கான்ஸ்டியூஷன், சிபிசி, இந்த 4 சிபிசி, சிஆர்பிசி, எவிடன்ஸ், கான்ஸ்டியூஷன், இந்த 4 சப்ஜெக்டையுமே நம்ம என்ன பண்ணோம்னா தெளிவாக தான் தெரிஞ்சாகணும். ஏன்னா அதில் தான் 5 மார்க்கும் 3 மார்க்கும், லாஸ்ட் இயரில் வந்து 5 மார்க் 3 மார்க்காக கொடுத்துருந்தாங்க. ஈச் சப்ஜெக்ட் 25 மார்க்ஸ்க்குள்ள மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த வகையில் மேபி அப்கமிங் எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பாக 3 மார்க் 5 மார்க் அளவுக்கு தெரிஞ்சுதாகணும். ஸோ நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா ஒரு 25 மார்க் ஈச் சப்ஜெக்ட் வந்து கேட்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். மேபி ஃபியூச்சரில் அந்த ஃபார்மேட் மாற்றலாம், ஒரு 10 மார்க் கொஸ்டினாகவும் கொடுக்கலாம், இல்லை 7 மார்க் கொஸ்டினாகவும் கொடுக்கலாம். ஸோ நமக்கு வேண்டியது என்ன அப்படின்னா அந்த சப்ஜெக்டில் நம்ம ஒரு நல்ல நாலேஜாக இருந்துக்கிட்டோம் அப்படிங்கும்போது நம்ம எக்ஸாம் எப்படி கேட்டிருந்தாலுமே எழுதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஹோப்க்கு வந்துடலாம். கிரிமினல் மைனர் ஆக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக அவங்க இதுதான் சொல்லி கொடுக்கல, பட் அந்த நோட்டிஃபிகேஷனில் இந்த 2 பேராக்டையும் கொடுத்துட்டு, ஐ மீன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, போக்சோ, இந்த 2த்தையும் கொடுத்துட்டு அது இன்க்ளூடிங் தான் கொடுத்துருக்காங்க, இன்க்ளூடிங் திஸ் 2 ஆக்ட் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் இல்லாமல் பல ஆக்ட்ஸ் இருக்க வாய்ப்பு ரொம்பவுமே அதிகம். இது வந்து எனக்கு தெரிஞ்ச வகையில் இந்த ஆக்டில் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ ஓவராலாக ஒரு 10 மைனர் ஆக்ட்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். இதையும் தாண்டி கண்டிப்பாக நிறையாவே இருக்குது. ஸோ நமக்கு முதல்ல இப்போதைக்கு இதை கவர் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம ஃபியூச்சரில் வேறு கூட கவர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால ஸோ ஆன் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கேன். இதுக்கு வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து கொஸ்டின்ஸ் கேட்கும்போது எப்படி இருந்து வேணால் இதுலேருந்து வேணாலும் கேட்பாங்க. ஸோ நம்ம இதுக்கு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறத விட இதை தவிர்த்து மிச்ச எல்லா பேராக்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ பார்ட் சியில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஜென்ரல் நாலேஜ், அப்புறம் ரீசனிங் அண்ட் மென்டல் எபிலிட்டி, எஸ்எஸ்எல்சி லெவலில் இது வந்து ஜிகே மாதிரி இல்லை வந்து ஒரு ஆப்டிடியூட் கொஷின்ஸ் மாதிரி கொடுப்பாங்க. இது வந்து சிம்பிளாக தான் இருக்கும். ஜிகே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நியூஸ் பேப்பரும் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் நேஷ்னல் லெவலில் முக்கியமான விஷயங்கள், மோனமெண்ட்ஸ், இந்த மாதிரி விஷயங்களும் நீங்கள் தெரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்புறம் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் பற்றினது நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். எஸ்எஸ்எல்சி பேசிஸ் ஸ்டாண்டர்டில் அப்படிங்கும்போது நம்ம இந்த மேக்ஸில் வென் டயக்ராம் வச்சு இல்லை வந்து கியூபை வச்சு கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க. அது நம்ம ரெகுலர் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அதுவும் நம்ம தெரிஞ்சுப்போம். ஸோ ரிட்டன் எக்ஸாம்ஸ் அப்படிங்கும்போது டிஸ்கிரிப்டிவ் டைப், அதாவது நான் வந்து ஸ்கெடியூல் போட்டிருக்கிறது சாட்டர்டே டைமில் ஸ்கெடியூல் போட்டிருக்கேன் லா பேப்பர் 1க்கு. அப்புறம் டிரான்ஸ்லேஷனுக்கு, டிரான்ஸ்லேஷன் 1 பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி டெப்போசிஷன், இல்லை ஜட்ஜ்மெண்ட், இல்லை டாக்குமெண்ட்ஸ் ஏதோ ஒன்று, இந்த 3லேருந்து கொடுப்பாங்க. எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப இங்கிலீஷ் நாலேஜ் ரொம்ப தெரிஞ்சால் மட்டும்தான் எழுத முடியுங்கிற லெவலுக்கு டிரான்ஸ்லேஷன் சில டைம் கேட்பாங்க. அதெல்லாம் நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு டக்குன்னு ஸ்கிப் பண்ணிவிட்டு ஈஸியானதும் இருக்கும், ஈஸியானதும் ஃபுல்லாக முதல்ல கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட அது வரலாம். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ்லாம் சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ண வேர்ட்ஸ் வந்து நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன சொல்ல வராங்கன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு டைம் ஆகும். ஸோ இதெல்லாம் நம்ம ரெகுலர் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த லீகல் வேர்ட்ஸுக்கு நம்ம மீனே தெரியும். அப்புறம் சில டைம் ஜட்ஜ்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா லீகல் மேக்ஸிம்ஸ் இருக்கும், லத்தின் ஃப்ரேசஸ் இருக்கும். இதெல்லாம் நம்ம
ரிப்பீட்டட் ப்ராக்டிஸில் வந்து டிரான்ஸ்லேஷனை தெரிஞ்சுக்கும் போது கண்டிப்பாக அதை நம்ம அட்டன் பண்ண முடியும். ஸோ லா பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் சிலபஸ் பொறுத்த வரையும் இந்த 5 இதுவும் கொடுத்துருந்தாங்க. சிபிசி, சிஆர்பிசி, எவிடன்ஸ், கான்ஸ்டியூஷன், அது கூட சேர்த்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் ப்ளீடிங்ஸ் அப்படிங்கிறதும் சொல்லியிருந்தாங்க. பட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் டைமில் இந்த பிரின்சிபல்ஸ் ஆஃப் ப்ளீடிங்ஸுங்கிற மாதிரி டாபிக் கொடுத்து எதுவும் கொடுக்க கிடையாது. அதை தவிர்த்து மற்ற 4 சப்ஜெக்ட்ல இருந்தால் ஈச் 25 மார்க் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ ப்ளீடிங்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், சிபிசியில் வந்து ப்ளீடிங்ஸுங்கிற டாபிக் இருக்குது. ஸோ அதுலேருந்து கொடுப்பாங்களா இல்லை ஜென்ரலாக வந்து டிராஃப்டிங் பேசிஸில் வந்து கேட்பாங்களா அப்படிங்கிறது நமக்கு கிளியராக தெரியல. ஸோ நம்ம படிக்கும்போது 4 சப்ஜெக்ட் தவிர படிச்சிட்டோம் அப்படின்னா அது கண்டிப்பாக நம்ம அட்டன் பண்ண முடியும். இது வந்து நான் உள்ளுக்குள்ள சிலபஸ் கொடுத்ததுக்கு வச்சு அதோட அப்ரிவேஷனுக்காக அதெல்லாம் போட்டிருக்கேன். என்ன இது இந்த சப்ஜெக்ட் எப்படி எப்படி மென்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுக்கு. கோட் ஆஃப் சிவில் ப்ரொசீஜர் அப்படின்னா நான் வந்து சிபிசி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஏன்னா மறுபடியும் எழுத தேவையில்லையா, ஸோ அதனால நான் அதை ஷார்ட் ஃபார்மில் போட்டிருக்கேன். இதுதான் டெஸ்ட் சார்ஜ். இந்த 25 வீக்ஸுக்கும் எப்படி டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறதுக்கு இது சார்ட் ஷீட்டு. ஸோ காலையில் 10 o'clockலேருந்து மதியம் 1 o'clock வரைக்கும் 3 மணி நேரம் ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸ்க்கும் ரெண்டுத்துக்குமே. அதுக்கப்புறம் ஒரு ½ an hour வந்து ஆன்சர் ஷீட்டுக்கான ஆன்சர் கீக்கான டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கும். ஸோ அந்த ½ an hour நீங்கள் முடிஞ்சது அப்படின்னா எங்கள் இங்கேயே இன்ஸ்டியூஷன்லேயே உட்காந்து கரெக்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் கிளம்பிக்கலாம். அப்படி இல்லைனா வீட்டுக்கு போய்ட்டு கூட நீங்கள் கரெக்ஷன் பண்ணலாம். ஸோ இது வந்து செல்ஃப் எவாலுவேஷனாக இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா அப்போ தான் நமக்கு நம்ம எங்கே தப்பு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தெரியும். இன்னொருத்தவங்க கிட்ட கொடுத்து கரெக்ஷன் பண்ணுறதும் ஃபைன் தான், பட் நமக்கு நாமே பண்ணிக்கிட்டால் தான் இதில் மிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரியும். அப்புறம் எம்சிக்யூ பொறுத்த வரைக்கும் நம்மளால் எக்ஸாக்டாக இதுதான் ஆன்சர்னு சொல்லிட முடியும். பட் இந்த டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எது ஆன்சர்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபைனாக பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3 mark கொஷின் கொடுத்து ஒரு கேஸில் எழுத சொல்கிறேன் அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கேஸில் தெரியும். ஸோ அந்த வகையில் அந்த கேஸில் இதுதான் கரெக்டுன்னு சொல்லிட்டு நம்ம எப்படி செக் பண்ண முடியும்னா இன்னொருத்தங்கிட்ட கொடுத்து கரெக்ஷன் பண்ணால் தெரியாது. ஸோ நீங்கள் இந்த கேஸில் நீங்கள் எழுதுறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் நெட் சோர்ஸ் மூலியமாவோ இல்லை புக் மூலியமாவோ நீங்கள் செக் பண்ணிக்கிறது உங்களுடைய கரெக்டாக நீங்கள் படித்தது கரெக்டாக இருக்கீங்களான்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து நான் இதை பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த டிஸ்கிரிப்டிவ் டைப் பொறுத்த வரைக்கும் கொஷின்ஸ் மட்டும் முன்னாடி கொடுத்துருவேன், ஆன்சர் கீ கொடுக்க மாட்டேன். அப்புறம் நான் இன்ஸ்டியூஷனில் நான் பார்த்த வரைக்கும் சிலர்கிட்ட நான் ஆன்சர் கீங்கிற மாதிரி கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த கொஷினுக்கு அதை தான் ஆன்சர்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி வேண்டாமே அப்படிங்கிறதுக்காகவும் தான். ஸோ ஃபஸ்ட் வீக்கில் பார்த்தீங்கன்னா வெறும் சிபிசி மட்டும்தான் இருக்கும். லா பேப்பர் 1 ஆகட்டும் இல்லை எம்சிக்யூ ஆகட்டும் வெறும் சிபிசி மட்டும்தான் நான் ஐடியா பண்ணியிருக்கேன். 19ஆம் தேதியிலேருந்து எக்ஸாம் நம்ம டெஸ்ட் டைம் ஸ்டார்ட் ஆகுது. சிபிசியில் வெறும் 23 மார்க் மட்டும்தான். அப்புறம் 1 to 80 செக்ஷன் வரைக்கும் தான். இது ஃபஸ்ட் வீக்கில் மட்டும். ஏன் அப்படின்னா ஃபஸ்ட் வீக் வந்து நமக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சுப்போம். நம்ம எம்சிக்யூ சில பேருக்கு வந்து அப்போ தான் ஃபஸ்ட் டைம் எக்ஸாமே அட்டன் பண்ணுவாங்களா இருக்கும். அவங்களுக்கு எப்படி இது ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாமல் கூட இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு அசிஸ்டன்ஸ் தேவைப்படும். ஸோ அதனால் கொஞ்சம் சிம்பிளாகவே நான் கொடுத்துருக்கேன். அப்புறம் அப்படியே போக 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 என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் ஆட் பண்ணிகிட்டே போகிறேன். இப்போ இந்த சிபிசியில் என்ன பண்ணுறீங்கன்னா செக்ஷன்ஸ் 1 to 80 வரைக்கும் படிப்பீங்க. மொத்தம் நீங்கள் இங்கே நான் காமிச்ச வகையில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இங்கே 13 + 10 23 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த 23 சப்ஜெக்டையும் நாம் கேரி ஃபார்வர்ட் ஒவ்வொரு நாளைக்கும் டெய்லி அப்படி கேரி ஃபார்வர்ட் பண்ணிகிட்டே போகிறோம். ஏன் அப்படின்னா நான் முதல் நாளில் ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறேன், ஒரு 10 நாள் வரிசையாக வேறு சப்ஜெக்ட் படிச்சுட்டு இருக்கேன். அப்போ என்ன நடக்கும்னா முதல் நாள் படித்த சப்ஜெக்ட் நான் மறந்துடுவேன். ஸோ மறுபடியும் ஃபஸ்ட்டு வந்து ரிவைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை. ஸோ அதுக்காக தான் நான் என்ன பண்ணிட்டேன்னா முதல் நாள் ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறேன், 2வது நாள் முதல் நாள் சப்ஜெக்ட்டையும் படிக்கிறேன், 2வது நாள் சப்ஜெக்ட்டையும் படிக்கிறேன், 3வது நாள் முதல் நாள் 2வது நாள் 3வது நாள் 3 சேர்த்து படிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி அப்படியே ஒன்று ஆட் பண்ணி இன்னும் போக 25th வீக் அன்றைக்கி ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி பாருங்களேன். பார்க்கும்போது தெரியும் அப்படியே போக நான் அப்படியே ஆட் ஆகிட்டே போகும். ஒவ்வொரு ரோவாக ஆட் ஆகி போயிட்டே இருக்கும். ஸோ இந்த பேசிஸில் படிக்கும்போது நம்ம பழசையும் ரிவைஸ் பண்ணிவிடுவோம், புதுசையும் படிச்சுடுவோம். இது வந்து நான் இதுதான் கரெக்டான ஸ்கெடியூல், இதுதான் கரெக்டான மெத்தட்னு சொல்லலை. இந்த மெத்தட் யாருக்கு கரெக்டுன்னு தோணுதோ கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சப்ஜெக்டை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்த சப்ஜெக்ட் போவாங்க, அப்புறம் அதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்த சப்ஜெக்ட் போவாங்க. ஸோ இது ஒவ்வொருத்தவங்களுடைய நான் சொன்ன மாதிரி தான் மைண்ட் செட் தான் மேட்டர். ஸோ சிபிசி பொறுத்த வரைக்கும் 1 to 80 செக்ஷன்ஸ் வந்து ஃபஸ்ட் வீக் சண்டே நடக்கும். அப்புறம் செகண்ட் வீக்கில் என்ன நடக்குது அப்படின்னா சிஆர்பிசி புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறது. அதில் வந்து லா பேப்பர் 1க்கான மாதிரியும் இது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுமே டிஸ்கிரிப்டிவ் டைப் தான். சாட்டர்டே பொறுத்த வரைக்கும்
ரெண்டுமே டிஸ்கிரிப்டிவ் டைப் தான். சிஆர்பிசிலும் சரி சிபிசிலும் சரி ரெண்டுமே டிஸ்கிரிப்டிவ் டைப். இதில் பாருங்கள் நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு இந்த ஃபஸ்ட் வீக்கில் சிபிசியில் 20 கொஷின்ஸ் நான் கொடுத்துருக்கேன் டெஸ்ட்டுக்கு. ஆனால் அது அப்படியே செகண்ட் வீக்கில் என்ன பண்ணுறேன்னா 15 தான் அதுலேருந்து கேட்பேன். உங்களுக்கு இப்போ கிட்டத்தட்ட ஒரு 100 கொஷின்ஸ் வரைக்கும் கொடுத்துருவேன் ப்ரியராகவே. 100 கொஷின் வரைக்கும் கொடுத்துட்டு அதுலேருந்து ஏதோ 20ங்கிற மாதிரியும் நான் சொல்லலாம், இல்லை 30ங்கிற மாதிரி நான் சொல்லலாம். அது அன்னைக்கு நாளைக்கு உண்டான மாதிரி நான் அதை மாற்றிப்பேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 30 கொஷின் ஃபஸ்ட் 1லேருந்து 30 வரைக்கும் படிச்சுட்டு வந்துடுங்க, நான் அதுலேருந்து 20 கொஷின்ஸ் நான் கொடுப்பேன்னு சொல்லுவேன். நம்ம படித்து எழுதிடுவோம். அப்புறம் நெக்ஸ்ட் வீக் வரும்போது என்ன பண்ணுவேன்னா ஃபஸ்ட்டு 30 கொஷின்ஸ் படித்தோம் இல்லையா, அதை மறுபடியும் ரிவைஸ் பண்ணிட்டு வாங்க, நான் வந்து அதுலேருந்து 15 கொஷின் எது வேணால் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னா நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ணுற மாதிரி ஆகிடுது. இப்போ சிஆர்பிசி பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு அப்போ தான் இன்ட்ரோ பண்ணுறேன் நான் அந்த சப்ஜெக்ட்டை அந்த செகண்ட் வீக்கில். சேம் இதுலேயும் என்ன பண்ணுறேன்னா ஒரு 100 கொஷின்ஸ் கொடுத்துருவேன், அதுலேருந்து 1லேருந்து 30 வரைக்கும் படிச்சுட்டு வாங்க, அதில் 20 கொஷின் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவேன். இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா அடுத்த வாரத்தில் சிஆர்பிசி ப்ரீவியஸ். இந்த ப்ரீவியஸ்ங்கிறது லாஸ்ட் வீக்கில் நம்ம என்ன படித்தோம் அப்படிங்கிறது தான். ஸோ லாஸ்ட் வீக்கில் சிஆர்பிசி நம்ம என்ன பண்ணுறோன்னா 20 படித்தோம் இல்லையா, இந்த 20 வந்து அதுலேருந்து 15 படிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவேன். இப்போ ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த வீக்கில் நான் செகண்ட் வீக்கில் சிஆர்பிசியை வந்து புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இதுலேயும் சேம் செக்ஷன் 1 to 80 வரைக்கும் படிச்சுட்டு வர மாதிரி சொல்கிறேன். சிபிசியில் புதுசாக 81லேருந்து 100 வரைக்கும் படிக்கணும். ப்ளஸ் ப்ரீவியஸ்னால் என்ன, 1லேருந்து 80 வரைக்கும் படித்தோம் இல்லையா நாம. ஸோ இந்த 1லேருந்து 80 ப்ளஸ் 81 to 100, இதில் 20 செக்ஷன், சிஆர்பிசியில் 80 செக்ஷன். ஸோ 100 செக்ஷன் புதுசாக அந்த வீக்குக்கு நம்ம படிக்கிறோம். ஃபஸ்ட்டு வீக்கில் வெறும் 80 செக்ஷன் மட்டும் படிக்கிறோம். செகண்ட் வீக்கில் புதுசாக 100 செக்ஷன் படிக்கிறோம். அப்புறம் பழசு ஒரு 80 செக்ஷன். ஸோ 180 செக்ஷன் நம்ம படிப்போம். நான் சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு நாம் ஒரு 20லேருந்து 30 செக்ஷன் கவர் பண்ணிட்டு வரோம். அப்படிங்கும்போது கண்டிப்பாக நம்மளால் வந்து இந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ண முடியும். தேர்ட் வீக்கில் சேம் அப்படியே புதுசாக ஒரு சப்ஜெக்ட்டு, அப்புறம் பழைய சப்ஜெக்ட்டு. மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் மெயின்ஸில் நான் ஒரு செட்டில் முதல் சர்க்கிளில் முதல்ல வந்து சிபிசி, சிஆர்பிசி, எவிடன்ஸு, கான்ஸ்டியூஷன், மறுபடியும் சிபிசி, சிஆர்பிசி, எவிடன்ஸ், கான்ஸ்டியூஷன், இந்த மாதிரி 4 சர்க்கிள் வரும். இந்த முதல் சர்க்கிளில் வந்து 2 சப்ஜெக்ட் கொடுத்துருப்பேன். அப்புறம் போக அப்படியே நான் மாற்றிட்டு வந்திருப்பேன். அது நீங்கள் பார்க்க தெரிஞ்சுப்பீங்க. தேர்ட் வீக்கில் பார்த்தீங்கன்னா புதுசாக நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்ட் நான் ஆட் பண்ணுறேன். இதில் வந்து சேம் 1 to 80 செக்ஷன்ஸ் புதுசாக, ப்ளஸ் சிபிசியில் 1 to 120 செக்ஷன்ஸ் புதுசாக, பிஎன்எஸில் 80 to 100 செக்ஷன்ஸ் புதுசாக. ஸோ 80 + 20 + 20 140 செக்ஷன்ஸ் வந்து இதில் புதுசாக நம்ம வந்து ரெடி பண்ணுறோம். ப்ளஸ் ப்ரீவியஸ், அது பழசு. இந்த 2 வீக்ஸில் நம்ம படித்தோம் இல்லையா, இந்த 2 வாரத்தில் படித்த கண்டென்ட்டை நமக்கு ஒரு ரிவைஸ் பண்ணிவிட்டு வந்துடணும். அதில் வந்து நான் எவ்வளோ வேணால் கொஷின்ஸ் நான் கொடுப்பேன். இதே மாதிரி நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தால் செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்ணுற ஐடியா இருக்கவங்க நீங்களும் பண்ணிக்கலாம். அடுத்த வாரத்தில் 4th வீக்கில் நீங்கள் லா பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கோங்க. சேம் அதே பேட்டர்ன் தான் இருக்கும். 3 மார்க்கில் 20 இருக்கும், ப்ரீவியஸ் சப்ஜெக்ட்டில் 3 மார்க்கில் 15 இருக்கும். அந்த மாதிரி தான் நான் ஒரு பேட்டர்ன் போட்டிருப்பேன். ஆக மொத்தம் நியர்பை 100 கவர் பண்ணுற மாதிரி நான் பார்த்துருப்பேன் சாட்டர்டே டெஸ்ட்டில். சண்டே டெஸ்ட்டுக்கு புதுசாக இந்த இடத்துல 4th வீக்கில் நான் வந்து பிஎன்எஸை வந்து சேர்க்குறேன். இதில் 1 to 80 செக்ஷன்ஸ், சிபிசியில் புதுசாக 121 to 140, சிஆர்பிசியில் 100 to 120, நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்டில் 80 to 100. இது எப்படி 2 சப்ஜெக்ட் வந்து நம்ம படிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஐபிசி பிஎன்எஸ் அப்படிங்கும்போது 2 சப்ஜெக்ட் ஆகிடுது. ஆனால் இது ரெண்டுலேயும் மிங்கிள் பண்ணி நீங்கள் வந்து என்ன 1 to 80 கொடுத்துருக்கீங்களே, அது எப்படி நம்ம வந்து எதை ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு சொல்லி நீங்கள் நமக்கு ஒரு டவுட் வரும்போது, ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் இந்த ஐபிசி இருக்கு இல்லையா, அது இந்த பழைய பேராக்டர் சிஸ்டம் இருக்கு இல்லையா, ஸோ பழைய பேராக்டில் வந்து நீங்கள் 1 to 80 கவர் பண்ணிப்பீங்க. அதுக்கு ஈக்குவலண்ட்டாக பிஎன்எஸில் என்ன இருக்கோ அதை நீங்கள் கவர் பண்ணிப்பீங்க. ஸோ நமக்கு வேணுங்கிறது வந்து பழைய பேராக்ட் தான். ஸோ முதல்ல பழசை வந்து கவர் பண்ணி நம்ம முடிச்சிடலாம். அதுக்கு ஈக்குவலண்ட்டாக பிஎன்எஸில் புதுசில் என்ன இருக்கோ அதுக்கு ஈக்குவலண்ட்டான செக்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத ஒரு கிளான்ஸ் பார்த்தா போதும். ஏன்னா செக்ஷன் மட்டும் தான் சேஞ்ச் ஆகிருக்குமே தவிர முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே அதே தான், கண்டென்ட் எல்லாமே சேம் டு சேம் அதே தான் வருது. ஒரு சில இடத்துல மட்டும்தான் வந்து அந்த கண்டென்ட்டுக்கான பனிஷ்மெண்ட் மாறுது, இல்லை டெஃபினேஷன் லைட்டாக மாறுது, இல்லை ஒன்று ஆட் பண்ணுறாங்க, இல்லை ரிமூவ் பண்ணுறாங்க. அது வந்து ஒரு சில இடத்துல மட்டும்தான் நடந்திருக்கு. மற்றபடி வந்து எல்லாமே நீங்கள் படிச்சிருப்பீங்க கண்டிப்பாக. ஸோ நியர்பை எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா புது சப்ஜெக்ட் வந்து ஒன்று ஐபிசி ஒன்று இருக்குது, பழசு இந்த 3 சப்ஜெக்ட் இருக்குது. இதில் ப்ளஸ் அதில் 20 செக்ஷனை ஆட் பண்ணியிருப்பேன் நான். ஸோ இதில் 80 + 20 + 20 + 20 140 செக்ஷன்ஸ் வந்து நீங்கள் அடுத்த வீக்குக்கு, 3rd வீக்குக்கு, 4th வீக் புதுசாக படிப்பீங்க. 5th வீக்
ஃபிஃப்த் வீக்கில் என்ன பண்ணுறேன்னா லா பேப்பர் 1 வந்து நம்ம ஒரு சர்க்கிள் முடிச்சிட்டோம் இல்லையா. ஸோ ஃபிஃப்த் வீக்கில் ட்ரான்ஸ்லேஷன் நம்ம ஆரம்பிக்கிறோம். ட்ரான்ஸ்லேஷனில் ஃபஸ்ட்டு செட் டெஸ்ட்டில் சிம்பிள் வேர்ட்ஸ் மட்டும்தான், வேர்ட்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ். தமிழில் இங்கிலீஷ் ஒரு வார்த்தையை போட்டு தமிழில் எழுதுகிற மாதிரி நம்ம ஸ்கூல் டைமில் படிப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கேன். அது 55 மார்க்ஸுக்கு மட்டும். அப்புறம் லா பேப்பர் 1 இப்போ இது வரைக்கும் இந்த 4 வீக்கில் படித்தோம் இல்லையா, இது 5th வீக்கு. ஸோ லாஸ்ட் 4 வீக்கில் வந்து நம்ம எல்லாத்தையுமே படிச்சிருப்போம். லா பேப்பர் கொண்டு உண்டானதை அந்த 4 சப்ஜெக்டையுமே அப்படியே நம்ம ரிவைஸ் பண்ணிட்டு வந்துடுறோம். அது எல்லாத்தையும் சேர்த்து 45 மார்க்குக்கு டெஸ்ட்டு. ஸோ ட்ரான்ஸ்லேஷன் ப்ளஸ் லா பேப்பர் 1 சேர்த்து தான் 5th வீக்கில் நம்ம டெஸ்ட்டு வைக்கிறோம். அப்புறம் அதுக்கடுத்த சண்டே பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, அதை புதுசாக நம்ம வந்து கொண்டு வரோம். செக்ஷன் 1 to 80 வரைக்கும் புதுசாக கொண்டு வரோம். அப்புறம் பழைய சப்ஜெக்ட்ஸான சிபிசி, சிஆர்பிசி, நெகோஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ஐபிசி, இதை வந்து புதுசாக கொஞ்சம் கொஞ்சமாக செக்ஷன்ஸ் அப்படியே ஆட் பண்ணிட்டு போகிறோம். 2020 செக்ஷனாக ஆட் பண்ணுறோம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிபிசிக்கு செக்ஷன் முடிஞ்சு போச்சு. ஏன்னா அது 158 செக்ஷன்ஸ் வரைக்கும் தான். ஸோ அது வரைக்கும் முடிச்சுட்டு அடுத்தது வந்து ஆர்டர் வந்துடும். ஸோ அந்த வகையில் நாமளும் செக்ஷன்ஸ் இங்கே முடிச்சிடுறோம். ஸோ 2020 ஆட் பண்ணி பழைய சப்ஜெக்ட்ஸ் கூட ப்ரீவியஸ் ப்ளஸ் நியூ 20 அப்படிங்கிற மாதிரி நம்ம கொண்டு போயிடுறோம். அப்புறம் இந்த செக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் புது செக்ஷன்ஸ் 20 செக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி 1 டேவே போதும். நமக்கு இந்த டெஸ்ட் சீரிஸ் பார்த்தோன்னா சாட்டர்டே சண்டே மட்டும் தான் நடக்குது. பிட்வீனில் மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் 5 டேஸ் நமக்கு கிடைக்கும். ஒரு நாளில் குறைஞ்சபட்சம் 20 செக்ஷன் அப்படின்னும், அதிகபட்சம் நம்ம எவ்வளோ வேணாலும் படிச்சுக்கலாம். அது நம்மளோட டைம் ஸ்பேஸுக்கு உண்டான மாதிரி. ஆக மொத்தம் ஒரு நாளைக்கு கண்டிப்பாக 20 செகண்ட்ஸ் கவர் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த 4 டாப்பிக்கை வந்து நம்ம இந்த 4 டேஸை கவர் பண்ணிடலாம். இந்த 1 to 80 செக்ஷனுங்கிறது ஒட்டுமொத்தமாக 80 செக்ஷன்ஸ் வருது இல்லைங்களா. ஸோ இதை நம்ம எப்படி கவர் பண்ணலாம்னா, சாட்டர்டே டைமில் ஃபஸ்ட் பேப்பர் முடிச்சதுக்கப்புறம் ஆஃப்டர்நூனுக்கு மேலே நம்ம ஃப்ரீயாக இருப்போம். ஸோ அப்பயும் கவர் பண்ணலாம். அப்புறம் பிட்வீனில் நம்ம இன்றைக்கா டைம் கிடைக்கும் போது அதை கவர் பண்ணி தான் ஆகணும். ஸோ அது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தான் வந்து நான் இந்த டெஸ்ட்டும் கவர் பண்ணியிருக்கேன். ஏன்னா 6 மந்த்துக்கு மேலே எந்த ஒரு சப்ஜெக்ட்டுமே நம்ம வந்து இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 6 மந்த்துக்கு மேலே கொண்டு போக வேண்டாம் அப்படிங்கிறனால தான். ப்ளஸ் ஃபுல்லாகவே படிச்சிடுறது நமக்கு நல்லது அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்குறதுக்கு எப்படி இவ்வளோ விஷயத்தையும் வந்து நான் ஒரு நாள்லேயே படிக்கிறது, இவ்வளோத்தையும் எப்படி ஒரு வாரத்தில் கவர் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் யாரும் சந்தேகப்பட வேண்டாம். கண்டிப்பாக கவர் பண்ணிடலாம். நான் சொல்கிறது ஒன் டைம் ஜென்ரலாக படித்தாலே போதும். அது என்ன சொல்லுதுன்னு சொல்லி புரிஞ்சுக்க ட்ரை பண்ணால் போதும். ப்ளஸ் அப்புறம் முக்கியமானதுக்கு செக்ஷன் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே போதும். மற்றபடி நம்ம வந்து இதில் ரொம்பவுமே வந்து டீப்பாக கேட்க போகிறது கிடையாது. நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும் அந்தளவுக்கு தேவையும் கிடையாது. ஸோ 6th வீக் பார்த்தீங்கன்னா சிபிசி இப்போ வந்து 5th வீக் வரைக்கும் ஒரு சர்க்கிள் முடிஞ்சு லா பேப்பர் 1க்கு. மறுபடியும் இப்போ சிபிசிலேருந்து ஆரம்பிக்கிறேன். சிபிசியில் இப்போ பழசெல்லாம் பார்த்தீங்கன்னா 3 மார்க் தான் இருக்கும். இப்போ நான் இதுக்கு 5 மார்க் கொடுத்துருக்கேன். எந்த வீக்லேருந்து 6th வீக்லேருந்து 5 மார்க் ஆரம்பிக்குது. இது கூட 5 மார்க் கூட சேர்த்து 3 மார்க்கையும் பழைய சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் 3 மார்க்கையும் எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறேன். ஏன்னா அதுவும் மறந்து போடக்கூடாது இல்லை, நம்ம அது அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டே வரணும் அப்படிங்கிறதுக்காக 3 மார்க்கையும் சேர்த்து கொடுத்துருக்கேன். அப்புறம் அடுத்து சண்டேல பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு சப்ஜெக்ட்டு இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டில் பார்த்தீங்கன்னா நான் புதுசாக ஆட் பண்ணுறேன் 1 to 80 செக்ஷன்ஸ். அதுக்கப்புறம் ரிமைனிங் செக்ஷன்ஸ்லாம் பழசும் ப்ளஸ் ஒரு 20 செக்ஷன் சேர்ப்போம். செவன்த் வீக்லையும் இதே மாதிரி நான் 2 சப்ஜெக்ட் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த ஒரு சர்க்கிள் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே புரிஞ்சிருக்கும். லா பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் ட்ரான்ஸ்லேஷன் பொறுத்த வரைக்கும் அந்த 4 சப்ஜெக்ட் ப்ளஸ் ட்ரான்ஸ்லேஷன் அப்படி தான் போய்கிட்டு இருக்கோம். அப்புறம் சண்டேஸ் பொறுத்த வரைக்கும் எம்சிக்யூவில் இந்த மாதிரி புதுசாக ஒரு சப்ஜெக்டை ஆட் பண்ணி பழைய சப்ஜெக்டில் அப்படி அப்படியே கவர் பண்ணி வந்திருப்பேன். 20 செக்ஷன்ஸாக செக்ஷன்ஸ் மொத்தம் எத்தனை செக்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்கோ அதை பொறுத்து நான் ஆட் பண்ணியிருப்பேன். இது வந்து ஒட்டுமொத்த வீக்குக்கும் நான் வந்து போட்டிருக்கேன். போக போக பார்த்தீங்கன்னா சில சப்ஜெக்ட்லாம் முடிஞ்சு போயிடும். நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் டேக்ஸ்லாம் வந்து கண்டென்ட் கம்மியாக இருக்கிறதுனால டக்குன்னு வந்து அது முடிஞ்சிடும். ஃபோக்ஸோலையும் அதே மாதிரி தான். அது செக்ஷன்ஸும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கிறதுனால டக்குன்னு முடிஞ்சிடும். நமக்கு வந்து அது படிக்கிறதே தெரியாது. போக போக என்ன நடக்குதுன்னா கடைசி ஒரு 10 வீக்ஸ் தாண்டினதுமே நம்ம என்ன புதுசாக படிப்போம்னா ஒரு 4 சப்ஜெக்ட் 5 சப்ஜெக்ட் மட்டும்தான் புதுசாக படிப்போம். மற்றபடி பழைய சப்ஜெக்ட் நம்ம எப்படியே ரிவைஸ் பண்ணிட்டே வந்துட்டே இருப்போம். இந்த சென்டரில் இருக்கிற இந்த 5 வாரம் மட்டும் நம்ம கொஞ்சம் மெனக்கெட்டு படிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்து போக 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 நம்ம ரிவைஸ் பண்ணிட்டு போகிற மாதிரி மட்டும்தான் இருக்கும். வேறு எதுவுமே இருக்காது. ரிவைஸ் பண்ணுறது ஈஸி, புதுசாக படிக்கும்போது மட்டும்தான் கண்டிப்பாக கஷ்டமாக இருக்கும். ரிவைஸ் பண்ணும்போதும் அதை கேரி ஃபார்வர்ட் பண்ணிகிட்டே அப்படியே தூக்கிட்டே வர ஈஸியாக இருக்கும். ஒரு கதை சொல்லுவாங்க, அதாவது ஒரு பெரிய பசுமாடை தூக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக அந்த பசுமாடு ஒத்துக்காது. பசுமாடை காலமாடை தூக்க முடியாது, அது ஒத்துக்காது.
ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, கண்ணுக்குட்டியாக இருக்கும்போதே வந்து நம்ம டெய்லியுமே தூக்கி தூக்கி ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, முதல்ல கண்ணுக்குட்டியாகவும் தூக்குறதுக்கு ஈஸி. ஒரு ஆட்டுக்குட்டி சைஸ் தான் இருக்கும், ஸோ தூக்குறது ஈஸி. டெய்லியுமே அந்த கண்ணுக்குட்டியை தூக்க அதுக்கும் வந்து நம்மளை டெய்லியுமே தூக்குறாங்க அப்படிங்கும்போது அதுக்கும் புதுசாக தெரியாது. நாமளும் தினத்துக்கு தினம் ஒரு ஒரு 100 கிராம் ஆட் பண்ண நமக்கும் வந்து தூக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ப்ரொசீஜரை வந்து நம்ம இதில் அப்ளை பண்ணிக்கலாம். டெய்லியுமே மெல்ல நம்ம பேர்டனை ஏற்றுக்கிட்டோம், அந்த அந்த வெயிட்டை தூக்க நம்ம ஆரம்பிச்சுக்கிட்டோம் அப்படிங்கும்போது நமக்கும் அந்த தூக்குறது தெரியாது. அந்த சப்ஜெக்ட்டுக்குமே வந்து நாம பழகிடுவோம். நாமளும் சப்ஜெக்ட்டுக்கு பழகிடும், சப்ஜெக்ட் நமக்கு பழகிடும். ஸோ அவ்வளோதான். நியர்பை 20 வீக்ஸ்க்குள்ளே என்டையர் சப்ஜெக்ட்டும் கிளியர் பண்ணிவிடுவோம் நம்ம. நான் சொன்ன அந்த 20 மோர் தென் சப்ஜெக்ட்ஸையும் கிளியர் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் 21st வீக்லேருந்து ஃபுல் டெஸ்ட்டு தான். 5 வாரத்துக்கு ஃபுல் டெஸ்ட்டு. ஸோ நான் 6 மந்த் பிளான் சொல்லியிருந்தாலுமே நியர்பை 5 மந்த்ஸ்லேயே நம்ம வந்து முடிச்சிடுறோம் எல்லாத்தையுமே ஒரு சைக்கிள் ஃபுல்லாக படித்து முடிச்சிடுறோம். நமக்கு தெரியுதோ தெரியலையோ, மம்படம் பண்ணிட்டோமோ மம்படம் பண்ணலையோ, புரிஞ்சதோ புரியலையோ, ஆக மொத்தம் நாம் போட்ட இந்த ஸ்கெடியூல் படி ஒரு ஃபுல் கோத்ரூ பண்ணிட்டோம்னா நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். ஓகே, இந்த சப்ஜெக்டில் வந்து இது இருக்குது, இது நல்லா இருக்குது, இது பிடிச்சிருக்கு, நான் புரிஞ்சு படித்தேன் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். ஸோ அதுக்காக இந்த சைக்கிளை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணவங்களை கேட்டோம் அப்படின்னா அவங்க மோஸ்ட்டாக சொல்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் கண்டிப்பாக ஒரு தடவையாவது ஃபுல்லாக வந்து எல்லா சப்ஜெக்ட்டுமே படிச்சிருவேன்னு சொல்லி தான் சொல்கிறாங்க. அப்புறம் டிரான்ஸ்லேஷன் பொறுத்த வரைக்கும் பல பேர் நான் இங்கிலீஷ் மீடியம் இருந்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து தமிழ் எழுதி பழகிறதுல வந்து எழுத்து கரெக்டாக, சில பேருக்கு ஹேண்ட் ரைட்டிங் கரெக்டாக வராது, ஸ்பீட் வராது மெயினாக. எனக்கெல்லாம் டிரான்ஸ்லேஷன் எக்ஸாம்ஸ் எழுதும்போது எனக்கு ஸ்பீடே வரலை. தமிழில் அவ்வளோ ஸ்லோவாகிடுச்சு, நான் சரியாக ப்ராக்டிஸ் பண்ணல போல் இருக்கு. எக்ஸாம் ஹாலில் ரொம்ப டைம் இழுத்துடுச்சு அதுலேயே. ஸோ நம்ம டிரான்ஸ்லேஷன் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா டெய்லியும் சும்மாவது அரை பக்கமாவது தமிழ் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இதே தமிழ் மீடியம் படித்தவங்க இருந்தீங்கன்னா இங்கிலீஷ் எழுதுறது கஷ்டம்னு நீங்கள் நினச்சிங்க அப்படிங்கும்போது நீங்களும் கொஞ்சம் வந்து இது எழுதி பார்த்துக்கிறது உண்மையிலே எக்ஸாம் டைம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம அந்த எக்ஸாம் ஹாலில் உட்காந்துக்கிட்டு அந்த கொடுத்துருக்க பேராவை ஃபுல்லாக படித்து அது என்ன சொல்லுதுங்கிற மீனிங்கை மண்டையில் உட்கார வச்சுக்கிட்டு அந்த ஈக்குவலண்ட்டான தமிழ் டேர்மையும் இங்கிலீஷ் டேர்மையும் யோசித்து வச்சு எழுதுறதுக்கே டைம் நமக்கு வேணும். இந்த டைம் எல்லாம் போய் நமக்கு வந்து எழுதுறதுக்கு அந்த ஸ்பீட் இருந்தால் மட்டும்தான் ஈஸியாக கவர் பண்ண முடியும். இல்லை கண்டிப்பாக டைம் செட் ஆகாது. ஸோ லாஸ்ட் 5 வீக்ஸ் வந்து ஃபுல் மார்க் மட்டும், ஃபுல் டெஸ்ட் மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. அதுவும் 25th வீக் கடைசி இந்த டெஸ்ட் சீரிஸோடைய லாஸ்ட் செஷன் பார்த்தீங்கன்னா காலையில் வந்து ஒரு சப்ஜெக்டும் இதுக்கானது 2 மார்க் 3 மார்க்குக்கானதும் 5 மார்க்குக்காக ஒரு பேட்டர்ன்லையும் போட்டிருப்பேன். எல்லாத்தையும் சேர்த்து எல்லாமே சேர்த்து தான், சேம் பழசு அதே மாதிரி தான் இருக்கும், எல்லாமே சேர்த்து தான் இருக்கும். பட் எப்படி இருக்குன்னா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்று அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதில் பாருங்களேன், இப்போ 23rd வீக்கில் பார்த்தீங்கன்னா லா பேப்பர் 1 இந்த ரெண்டும் சேர்த்து ஆஃப் டேலே காலையில் நம்ம முடிச்சிடுவோம். அடுத்த நாள் ப்ரிலிம்ஸ் நம்ம எழுதுவோம். அதாவது இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 25th வீக் கடைசி வீக்கில் பார்த்தீங்கன்னா காலையில் வந்து லா பேப்பர் 1ம் மதியம் டிரான்ஸ்லேஷனும் அடுத்த நாள் ப்ரிலிம்ஸும். ஸோ நமக்கு ஒரு ஃபுல் டெஸ்ட்டு, ஒரு சில மெயின்ஸும் ப்ரிலிம்ஸும் சேர்ந்து எழுதின ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். அப்படிங்கிறதுனால தான் நான் சாட்டர்டே மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூன் அப்புறம் சண்டே ஒரு ஃபுல் டெஸ்ட்டும் வச்சுருக்கேன். சரி, லா பேப்பர் 1 டிரான்ஸ்லேஷன் மட்டும் வச்சுருப்போமே, ஏன் நம்ம வந்து லா பேப்பர் 2 and 3 வந்து ஐடியா பண்ண வேலைன்னு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம முதல்ல இந்த பேரக்டை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி ப்ரிலிம்ஸ்க்கு ரெடி ஆகிற அளவுக்கு நம்ம ஒரு ஸ்டேஜில் இருந்தால் மட்டும்தான் லா பேப்பர் 2 and 3 ஜட்மெண்ட் ரைட்டிங் என்ன சொல்ல வருது அப்படிங்கிறது தெரியும். முதல்ல சப்ஜெக்ட் பற்றின ஒரு நாலேஜ் நமக்கு வரும்போது தான் ஜட்மெண்ட் என்ன சொல்லுது, ஜட்மெண்ட்டில் என்ன இருக்கணும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தெரியும். நம்ம இதை பற்றி தெரிஞ்சுக்காமே டேரெக்டாக வந்து ஜட்மெண்ட் போகிறது அப்படிங்கிறது ஜட்மெண்ட் பற்றி புரிஞ்சுக்கிறது கஷ்டமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் நான் அதை பற்றி இங்கே வைக்கல. ஸோ முதல்ல நம்ம இந்த பேட்டர்னை படித்து முடிச்சிட்டோம், ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணதுக்கப்புறம் கூட ஜட்மெண்ட் ரைட்டிங் நம்ம எழுதிக்கலாம். ஸோ இப்போ இருந்தே ஜட்மெண்ட் ரைட்டிங் ப்ரிப்பேர் பண்ணுற அளவுக்கு வந்து அது ஹெவி சிலபஸே கிடையாது. நீங்கள் ப்ரிலிம்ஸ் அட்டன் பண்ணிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா ரிசல்ட் விட்டுறதுக்கு எப்படியும் 20 to 40 days ஆகிடும். அப்புறம் அதுக்கு மேலே வந்து அவங்க நோட்டிஃபிகேஷன் சொன்னாங்கன்னா அதுலேருந்து ஒரு 1 மந்த்தாவது கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த 2 மந்தில் வந்து கண்டிப்பாக அந்த 2 பேப்பர் இதெல்லாம் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டோம்னா அந்த 2 மாதத்தில் தாராளமாக சிவில் அண்ட் கிரிமினல் ஜட்மெண்ட் வந்து நம்மளால் எழுத முடியும், கட்டாயமாக எழுத முடியும். அதுக்கெல்லாம் நமக்கு வேண்டியது இந்த சப்ஜெக்ட் நாலேஜ் மட்டும்தான். ஸோ பார்ட் சி பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு டெஸ்ட்டில் ஒவ்வொரு கொஷினாக வந்து நான் ஆட் பண்ணிப்பேன். இப்போ நான் வந்து ஒரு வீக் பேசிஸில் போட்டிருந்தேன் இல்லையா அந்த ஸ்கெடியூலு, இது அப்படியே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா சப்ஜெக்ட் பேசிஸில் மாற்றிருக்கேன். இப்போ சிபிசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வீக்லேருந்து இருக்கிறதுலே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதிக கண்டென்ட் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் வந்து சிபிசி தான்.
ஸோ ஃபஸ்ட்டு வீக்லேருந்து 17th வீக் வரைக்கும் இந்த சப்ஜெக்ட் வந்து கவர் ஆகுது. ஸோ மொத்தமாக 17 வாரத்துக்கு உண்டான அளவுக்கு இதில் கண்டென்ட் இருக்குது சிபிஎஸ்சியில். ஏன்னா ஆர்டர்ஸ் நிறையா இருக்குது. இந்த ஒவ்வொரு ஆர்டருமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துல வந்து 10 ஆர்டர் தான், 10 ரூல்ஸ் தான் இருக்கும், 4 ரூல்ஸ் இருக்கும், 2 ரூல்ஸ் இருக்கும். ஆர்டர் 21 பார்த்தீங்கன்னா 100க்கு மேலே இருக்குது. நம்மளால இவ்வளோத்தையும் படித்து மனப்பாடம் பண்ண முடியுமா அப்படிங்கிறது நமக்கு அது தேவையில்லை. அந்த டாப்பிக்கில் அந்த கண்டென்ட் என்ன சொல்லுது, அது இல்லாமல் நம்ம ஆர்டர் படிக்க ஆரம்பிச்சிட்டோம்னாலே தெரிஞ்சுப்போம். அது ஒரு கதை மாதிரி தான் வரும். நம்ம இதை அப்ளை பண்ணிட்டா இது வரும், இது பண்ணிட்டா அது வருங்கிற மாதிரி ஒரு கதை மாதிரி தான் வரும். ஸோ அந்த கதையை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாலே வந்து போதும், வேற எதுவும் தேவைப்படாது. நம்ம ஃபுல் மார்க் வாங்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் ஒரு ட்ரிக் வைக்கணும்னு நினச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரூல்ஸ்லேருந்து இது என்ன ரூல், எந்த இதை பற்றி சொல்லுது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இருக்கிறதுலே பெரிய சப்ஜெக்ட் சிபிசி. இந்த சிபிசி இவ்வளோ 17 வீக்ஸ் வரைக்கும் கவர் ஆகிடுதுங்கிறத நான் அதுக்கு போட்டிருக்கேன், ஒரு ஸ்கெல் போட்டிருக்கேன். சிஆர்பிசி இல்லை பிஎன்எஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா செகண்ட் வீக்லேருந்து தான் ஆரம்பிக்கிறோம். இது வந்து 18th வீக் வரைக்கும் கவர் ஆகுது. சேம் இதுவுமே ஸ்கெடியூல்ஸ் இருக்கிறதுனால ஒரு வீக் சேர்ந்து வருது. மற்றபடி இதுவுமே சிபிசி லெவலுக்கு ஈக்குவலாகவே வருது. நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்ட் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு 5 வாரத்திலே வந்து கவர் ஆகிடுது. ஏன்னா செக்ஷன்ஸ் வெறும் 148 வரைக்கும் தான் அப்படிங்கிறனால டக்குன்னு கவர் ஆகிடுது. ஐபிசி பொறுத்த வரைக்கும் வெறும் 4th வீக்கில் ஆரம்பிச்சு 12th வீக்கு 1 2 3 4 5 6 7 8 9 வீக்ஸில் இதையும் நம்ம கவர் பண்ணிடுறோம். ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுமே இந்த மாதிரி எத்தனை வீக்கில் கவர் பண்ணுறோம் அப்படிங்கிறது போட்டிருக்கேன் நான். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் பொறுத்த வரைக்கும் அது வெறும் 94 செக்ஷன்ஸ் தான் அப்படிங்கிறதுனால வந்து ஒரே வீக்லேயே நான் வச்சுட்டேன். இந்த ஆர்ம்ஸ் ஆக்டில் இதில் பாருங்கள், டவுரி ப்ராஹிபிஷன் ஆக்டில் வெறும் 10 செக்ஷன் தான். இந்த 10 செக்ஷன் படிக்கிறதுக்கு அதுவும் டவுரி ப்ராஹிபிஷன் பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே சிம்பிளாக தான் இருக்கும். ஒரு கதை மாதிரி தான் இருக்கும். இப்படி நடந்தால் என்ன, இப்படி பண்ணணும், டவுரினா என்ன, இந்த மாதிரி ஒரு டெஃபினேஷன் மாதிரியும் ஒரு கதை மாதிரியமான ப்ரொவிஷன்ஸாக இருக்கிறதுனால நான் 13th வீக் வந்து 2 சொல்லி சேர்த்து வச்சுட்டேன். அவ்வளோதான். ஸோ 21 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. 21 சப்ஜெக்ட்ஸுக்கும் நம்ம ஸ்கெடியூல் போட்டு வச்சுருக்கோம். இந்த 21 சப்ஜெக்ட்ஸ்னால் இது மட்டும் கிடையாது, இதை தாண்டியும் அவங்க கொடுக்கலாம், இதில் இருக்கிறத வேண்டாம்னு சொல்லலாம். ஆனால் இதை படிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு மெயின்ஸில் லா பேப்பர் 1 and 2க்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா லா பேப்பர் 1 and 2 2 and 3 பொறுத்த வரைக்கும் அவங்க இதுலேருந்து தான் கேட்குறதே இல்லை, இதுலேருந்து வேணாலும் கேட்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிவில் சைடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பார்ட்டிஷன் ரிலேட்டடாக ஒரு ஷூட் வருது அப்படிங்கும்போது நம்ம என்ன நினைப்போம்னா சிபிசியில் மட்டும்தான் சிபிசி, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்ட் இந்த 3 யூஸ் பண்ணலாம்னு நினைப்போம். ஆனால் சில சமயம் என்ன பண்ணுவாங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்டும் உள்ளே இன்வால்வ் ஆகுதா, தமிழ்நாடு லீஸ் அண்ட் ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்டும் இன்வால்வ் ஆகுதா அப்படிங்கிறத வந்து நம்ம அதை படித்தா மட்டும்தான் தெரியும். ஸோ அதுக்காக மட்டும்தான் நான் வந்து இந்த மாதிரி என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் எனக்கு தெரிஞ்ச வகையில் இருக்கோ அந்த வகையில் போட்டிருக்கேன். இதெல்லாம் முதல்ல கவர் பண்ணுவோம், இதை கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மற்ற சப்ஜெக்ட்ஸ் நம்ம ஐடியா பண்ணுவோம்னு சொல்லி போட்டிருக்கேன். ஸோ அந்த டெஸ்ட் ஸ்கெடியூல் சீரீஸ் வந்து உங்களுக்கு நல்லா இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இதை தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை இதை கொஷின் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சிரமமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம டெஸ்ட் சீரிஸ் அட்டன் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வேண்டிய எல்லா அசிஸ்டன்ஸும் பண்ணுறேன். இல்லை இந்த சீரிஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா ஒன்றும் இல்லை, வேறு யாராவது உங்களுக்கு பெட்டராக சொல்லுவாங்கன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அது கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை படிக்கிறோம் அப்படின்னா அதை அடுத்தடுத்து கேரி ஃபார்வர்ட் பண்ணி தூக்கிட்டு போகிறோம் அப்படின்னா மட்டும்தான் நம்ம வந்து அதை மறக்காமல் இருப்போம், ஞாபகம் வச்சுட்ருப்போம். அப்படிங்கிறதுனால அதை போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு தடவையாவது பேராக்டாக ஃபுல்லாக படிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இவ்வளோ ஹெவியாக வந்து நான் சிலபஸை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கண்டிப்பாக நம்மளால் ஒரு நாளைக்கு 20லேருந்து 50 செக்ஷன் தாராளமாக படிக்க முடியும். அந்த தைரியத்தில் தான் இந்த ஸ்கெடியூலை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒரு ப்ராக்டிஸ் போகிற அட்வொகேட்டாக இருந்தீங்க அப்படிங்கும்போது மெல்ல மெல்ல கோர்ட் டைம் தவிர்த்து மற்ற டைம் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா அதுவும் லீவ் டைமில் இப்போ இருக்கீங்க அப்படிங்கும்போது தாராளமாக உங்களுக்கு வந்து டைம் நிறையாவே இருக்கும். ஸோ அந்த டைம் கண்டிப்பாக நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து நான் ஜுடிஷியரி மட்டும் தான் ஐடியா பண்ணுறேன், ப்ராக்டிஸும் பண்ணல, வேறு எதுவும் படிக்கவும் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் முழு மூச்சாக உட்காந்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 100 செக்ஷன்ஸ் தாராளமாக படிக்க முடியும். இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் நான் சொல்கிறேன். முதல்ல படிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும், போக போக ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் ரிவைஸ் பண்ணுறதுக்கு படிக்கும்போது கஷ்டமாக இருக்கும், அடுத்தடுத்து ரிவைஸ் பண்ண ரொம்ப ஈஸியாகவுமே இருக்கும். ஸோ தாராளமாக இந்த ஸ்கெடியூல் ட்ரை பண்ணுங்கள். டவுட் இருந்தால் என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள். டெஸ்ட் சீரீஸ்க்கு நான் கண்டிப்பாக உங்களுக்கு கைடன்ஸ் அசிஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.